நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் ஸ்டோரி பாக்ஸ். இன்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். எல்லோரும் தயாரா? சரி, கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். என் குரல் வழியாக ஒரு புதிய உலகத்துக்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன். அந்த இரவு மிகவும் அமைதியாக இருந்தது. காற்று கூட சத்தம் செய்யவில்லை. சுடுகாட்டின் வழியாக தைரியமாக நடந்தார் ராஜா விக்ரமாதித்தன். அவர் ஒரு சாதாரண மன்னன் அல்ல, துணிச்சலும் அறிவும் சேர்ந்தவர். மக்கள் அவரை மதித்தனர். சிலர் சிரித்தபடி சொல்வார்கள், நம் ராஜாவுக்கு ஒரு குறைதான், கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் இருக்க முடியாது என்று. ஒவ்வொரு நாளும் ஒரு முனிவர் அரண்மனைக்கு வந்தார். அவர் அமைதியாக ஒரு மாம்பழம் கொடுத்துவிட்டு சென்று விடுவார். முதலில் விக்ரமாதித்தன் அதை பெரிதாக நினைக்கவில்லை. ஒரு ஆசீர்வாதம் போல இருக்கட்டும் என்று எண்ணினார். ஆனால் ஒரு நாள் அந்த மாம்பழம் தவறி கீழே விழுந்தது. பழம் உடைந்தது. அதன் உள்ளே இருந்து பிரகாசித்தது ஒரு பெரிய மாணிக்கம். விக்ரமாதித்தன் அதிர்ச்சி அடைந்தார். மற்ற மாம்பழங்களையும் திறந்து பார்த்தார். ஒன்றும் தவறில்லை. அனைத்திலும் விலை மதிப்பற்ற ரத்தினங்கள். அரசின் பொக்கிஷம் கன நேரத்தில் பெருகியது. இந்த முனிவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்தார். முனிவர் சிரித்தார். ஒரு சிறிய உதவி வேண்டும் மன்னா. ஒரு யாகம் செய்ய வேண்டும். அதற்கு ஒரு வேதாளம் தேவை. நடு இரவில் நீயே கொண்டு வர வேண்டும், தனியாக. வேதாளம் என்றால் என்ன? மரித்த உடலில் உயிர் புகுந்த ஒன்று, பேயை போல. ஆனால் பேசும், கேள்வி கேட்கும், சில நேரம் கிண்டலும் செய்யும். விக்ரமாதித்தன் சிரித்தார். என் நாட்டில் நான் பயப்பட வேண்டியது யார் என்றார். நடு இரவு, சுடுகாடு. ஒரு பெரிய புளிய மரத்தில் தலைகீழாக தொங்கியிருந்த வேதாளம். விக்ரமாதித்தன் மரத்தில் ஏறி அதை தோளில் சுமந்தார். அவர் நடக்கத் தொடங்கினார். வேதாளம் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தது. கதையின் முடிவில் ஒரு கேள்வி. விக்ரமாதித்தன் பதில் சொன்னார். அதே நொடி வேதாளம் பறந்து மீண்டும் புளிய மரத்துக்கே. இப்படி நடந்தது ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, மொத்தம் 25 முறை. ஒவ்வொரு முறையும் ராஜா பதில் சொல்வார். ஒவ்வொரு முறையும் வேதாளம் தப்பித்துவிடும். இருவரும் பிடிவாதம், ஆனால் இருவரும் புத்திசாலிகள். இறுதி கதை மிகவும் சிக்கலானது. ஒரு ராணி, ஒரு ராஜகுமாரி, ஒரு மரவெட்டி தந்தை, ஒரு மரவெட்டி மகன். விதியின் வித்தியாசமான விளையாட்டு. மகன் ராணியை மணந்தான். தந்தை ராஜகுமாரியை மணந்தார். சில காலத்தில் இருவருக்கும் குழந்தைகள் பிறந்தன. வேதாளம் கேட்டது, அந்த 2 குழந்தைகளுக்கு என்ன உறவு? விக்ரமாதித்தன் யோசித்தார். அம்மா, பாட்டி, மாமா, பேரன் எல்லாமே குழப்பமாக இருந்தது. இந்த முறை அவர் அமைதியாக இருந்தார். வேதாளம் பறக்கவில்லை. வேதாளம் மெதுவாக சொன்னது, மன்னா, அந்த முனிவர் நல்லவரில்லை. அவர் ஒரு மந்திரவாதி. உன்னை பலியாக்க நினைக்கிறார். விக்ரமாதித்தன் அதிர்ந்தார். அவர் எனக்கு ரத்தினங்கள் கொடுத்தார். அது மாயை. உன் உயிரே அவருக்கு தேவை என்றது வேதாளம். அந்த இரவு காற்று இன்னும் குளிர்ந்தது. மந்திரவாதி தீ முன் காத்திருந்தார். கத்தியை விட்டு தரையில் முழங்கால் போட்டு பிரார்த்தனை செய் என்றார். விக்ரமாதித்தன் அமைதியாக கேட்டார். எப்படி செய்வது? நீங்களே காட்ட முடியுமா? மந்திரவாதி தரையில் படுத்தார். அந்த ஒரு நொடி விக்ரமாதித்தன் கத்தியை பிடித்து ஒரே அடியில் அவனை வீழ்த்தினார். தீய சதி முடிந்தது. வேதாளம் மீண்டும் தோன்றியது. நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன் என்றது. விக்ரமாதித்தன் சிரித்தார். நான் எப்போது அழைத்தாலும் நீ வரவேண்டும். வேதாளம் கண்களை சுருக்கி சிரித்தது. வருவேன் மன்னா, ஆனால் நினைவில் வை, நான் கதைகளோடும் கேள்விகளோடும் தான் வருவேன். அறிவு முக்கியம், ஆனால் விழிப்புணர்வு இன்னும் முக்கியம். நம்பிக்கை நல்லது, ஆனால் சிந்தனை அவசியம். அந்த இரவு விக்ரமாதித்தன் ஒரு மந்திரவாதியை மட்டுமல்ல, ஒரு பெரிய சதியையும் வென்றார். இதுதான் விக்ரமாதித்தனும் வேதாளமும். கேள்வி பதில். புத்திசாலித்தனம், தைரியம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் ஸ்டோரி பாக்ஸ். நன்றி, வணக்கம்.